வெல்கம் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தோட்டத்தில் உழவு ஓட்டி விட்டாச்சுங்க. வருங்க, உழவு ஓட்டி விட்டாச்சு. ஆனால் இங்கே வந்து பக்கத்தில் இருக்கிறவர் ஆடு மேய்க்கிறாரு. ஒன்றும் தப்பில்லை, மேய்ச்சிட்டு போட்டும் வருங்க. இது உழவு ஓட்டி விட்டாச்சுங்க. இதில் நீ சோளம், கரும்பு, வாழை இது மூணு வந்து வைக்கணும். பாரு ஆடு எப்படி படுத்துட்டுருக்குன்னு பாருங்க. இது ஒரு அக்ரி சம்மந்தமான வீடியோ. இது நிறைய பேர்த்துக்கு பிடிக்காது. ஓகே, நோ ப்ராப்ளம். ஆனால் இன்றைக்கி குடும்ப கதையுமே சண்டை பிடிக்கிற வீடியோ பார்த்து ஆளுகளுக்கு இதெல்லாம் பிடிக்காது. வரும் கிட்டத்தட்ட 1 ஏக்கர் அளவுக்கு உழவு ஓட்டி விட்டாச்சு. பாருங்கள் பாருங்க ஆடு எப்படி மேய்ச்சி. அங்கே பாரு கொக்கு வருங்க. ஆட்டு கூடவே கொக்கு அப்படியே இருக்குது. பாரு பாரு கொக்கு பாரு பறக்குது. பாரு பார்க்குறக்கு அளவாக இருக்குது, சூப்பராக இருக்குது கொக்கு. ஆட்டு கூடவே எப்படி போகுதுன்னு பாருங்க. மொத்தத்தில் வருங்க கொக்கு வருங்க, அழகாக இருக்குது பாருங்க. அடிக்க அந்த அளவுக்கு உழவு ஓட்டி விட்டாச்சுங்க. உழவு ஓட்டுறதுனா சாதாரணப்பட்ட வேலையில், அதுக்கும் கொஞ்சம் கஷ்டப்படணும், காசு செலவணும். சும்மா வந்து யூடியூப்பில் உட்காந்துட்டு குடும்ப கதையை பேசுகிறவங்களுக்கு இந்த விவசாயத்தை பற்றி ஒன்றும் தெரியாது. விவசாயத்தை ஆதரித்தா தான் உங்கள் வீட்டில் நீங்கள் வாங்குகிற அரிசி எங்கிருந்து வருதுன்னா அந்த விவசாயம் தான். விவசாயம் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அடிக்க தலைக்கு ஓட்டி விட்டாச்சு. இந்த உழவு ஓட்டுறது ரொம்ப கஷ்டமான வேலை. ஒரு ஆள் இருந்து பார்க்கணும், அப்போ தான் அந்த அருமை புரியும். சில பேர்த்துக்கு தெரியாது, பல பேர்த்துக்கும் புரியாது. நான் உங்களுக்கெல்லாம் என்டர்டைன்மெண்ட்டில் யூடியூப்பில் எப்படா சண்டை பிடிக்கிற வீடியோ, சாப்பாடு வீடியோ, திங்கிற வீடியோ, திங்கிற வீடியோ இது இருக்கும். அக்ரி சம்மந்தமான வீடியோ யாராச்சும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்க்க மாட்டீங்க. அந்தளவுக்கு உழவு ஓட்டி விட்டாச்சு. இனி வந்து ஒரு 2-3 மழை பெஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கு. மழை கண்டிப்பாக வரும். அப்போ சோளம், கம்பு, வாழை இதெல்லாம் போட்டுவிட்டா ரொம்ப நல்லதாக இருக்கும். வருங்க கடைசி வரைக்கும் உழவு ஓட்டி விட்டாச்சுங்க. இந்த மழை சீசனால் நாங்கள் உழவு ஓட்டி விட்டுறோம். அதுக்கப்புறம் இனி வந்து வாழைக்கன்று வாங்கி வைக்கணும். முழுவதும் இல்லைங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா சோளம் போட்டு விட்ருவோம். சோளம் போட்டு விட்டிங்கன்னா இந்த மழை சீசனுக்கு நல்லாவே வந்துடும். சோளம் ரொம்ப ரொம்ப நல்லது, உங்களுக்கே தெரியுங்க. சோளக்களியெல்லாம் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்களா இல்லைன்னு தெரியலிங்க. சோளக்களி நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்து வாழை, கரும்பும் போட்டு விட்டுருவோம். ஏன்னா இந்த தண்ணி இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தண்ணி இல்லைன்னா நீங்கள் விவசாயமே நீங்கள் பண்ண முடியாது. இன்றைக்கி தண்ணி படாத பாடு. ஏன்னா இப்போவே வெயில் அடிக்குது. இந்த வருஷத்தில் மழை அவ்வளவா இல்லை. இன்னும் 2-3 மழை கண்டிப்பாக பெய்யும். நவம்பரில், டிசம்பரில் கண்டிப்பாக மழை இருக்கும். பாருங்க கடைசி வரைக்கும் உழவு ஓட்டி விட்டாச்சு. பாருங்க உழவு ஓட்டி விட்டாச்சு. இந்த இடத்துல கரும்பு, வாழை, சோளம் இது மூணும் வந்து பயிரிடணும். அதுக்கும் கொஞ்சம் வேலை இருக்குது. அதுக்கும் கொஞ்சம் காசு வேணும். சும்மா உட்காந்துட்டு இலவசமாக யூடியூப்பில் உட்காந்துட்டு வருமானம் பார்த்தா அது பெரியாது. உழைக்கணும். உழைச்சாத்தான் அதனோட அருமதையும். உழைக்கிறவங்களுக்கு தான். உழைக்காதவங்களுக்கு இந்த வீடியோ நீங்கள் பார்க்க வேண்டாம். ஏன்னா அவங்களுக்கெல்லாம் அந்த கருதிங்கிறதுமே சண்டை பிடிக்கிற வீடியோகளுக்கு இந்த வீடியோ பார்க்க தோணாது. இது ஒரு அக்ரி சம்மந்தமான வீடியோ. இது பிடித்திருந்தால் பார்க்கலாம், வலுக்கட்டாயமாக யாரும் பார்க்க வேண்டாம். ஜஸ்ட் ஒரு அக்ரி சம்மந்தமான வீடியோ. அங்கே பாருங்க ஆடு பாருங்க, அவர் மேய்ச்சிட்டுருக்கிறாரு. அது அந்தியூர் ஆடு, கிலோ 600 ரூபாய்ங்களாம்மா. அது பக்கத்தில் இருக்கிறவர் தான் ஆடு மேய்க்கிறேன்னு சொன்னார். மேய்ச்சிட்டு போட்டுன்னு விட்டேங்க. ஒன்றும் தப்பு இல்லைங்க. பாருங்க பக்கத்தில் கொக்கும் இருந்தது, இப்போ பறந்து போச்சு. ஓகே, இது ஒரு விவசாயம் சம்மந்தமான வீடியோ. விவசாயிகளுக்கு இந்த வீடியோ பிடிக்குன்னு நான் நினைக்கிறேன். தோட்டத்தில் உழவு ஓட்டி விட்டாச்சு. இனிமேல் சில வேலைகள் இருக்குதுங்க. அது இன்றைக்கி இல்லைங்க, 1 வீக்கு. ஒரு மழை கண்டிப்பாக வரும்னு எதிர்பார்க்குற. மழை வந்தால் தான் ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போ தான் சோளமெல்லாம் தளைஞ்சு வரும். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.